இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இடம் தான் டைட்டானிக் படத்தோட ஹீரோ டிகாப்ரியோ அவர்கள் சொன்ன அந்த உலகத்திலேயே பூமியிலே ரொம்ப ஒரு சொர்க்கமான இடம் அப்படின்னு சொன்னா இந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதியை சொல்லுன்னு சொன்னார் இல்லையா. இதுதான் அந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதி. ஆசியாவிலேயே அதிகம் காற்று வீசக்கூடிய பகுதி அப்படின்னு இந்த பகுதியை தான் சொல்றாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையோட உச்சி பகுதியில தான் அந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதி இருக்கு. டைட்டானிக் படம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மிகவும் பிரம்மாண்டமான படம். அந்த பிரம்மாண்டமான அந்த படத்துல நடிச்ச ஒரு நடிகரே இந்த ராமக்கல் மேடை ஏன் உலகத்திலேயே நான் ஒரு பார்த்து வியந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஏன் சொன்னாரு அப்படிங்கறத நம்ம மேல போய் தான் பார்த்தாதான் தெரியும். சரியான ஒரு கைடை வச்சு போனா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அப்படியே மலையிலே நடந்து போயிடலாம். நம்ம கார்ல போறது அப்படின்னா கிட்டத்தட்ட 1 hour ஆகும் டிராவல் அப்படியே சுத்தி போறதுக்கு. ராமக்கல் மேடு அப்படிங்கிறது ஒரு இடமோ ஒரு பிளேஸோ இல்ல, அது இந்த பகுதியோட பேரு, இந்த ஊரோட பேர் தான் ராமக்கல் மேடு அப்படிங்கிறாங்க. நம்ம போய் நின்றுட்டு இருக்கிறது ராமக்கல் மேடுல இருக்கிற குறவன் குரோத்தி சிலைக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த ராமக்கல் அப்படிங்கிறது அந்த தெரியுது பாருங்க, அதுதான். அது மேல நின்று பாய்ந்தாதான் அந்த வியூ பாயிண்ட் தெரியும் அப்படின்றாங்க. ஆனா இப்போ இதுல நம்ம ஏறி போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு இப்பவே மணி ஒரு 6 மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம போக முடியாது. அதனாலதான் இங்க இருந்து நம்ம பிளேஸை காட்டிட்டு இருக்கோம். இந்த பிளேஸ்ல இருந்து பார்த்தா தேனி, கோம்பை, தேவாரம், கம்பம் போன்ற நம்ம தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து இடங்களும் அப்படியே பச்சை பசேர் என்று காட்சி அளிக்குது. அப்படியே சுத்தமான மலை காற்று, பச்சை பசேரின் மலை ஆகியவை தான் இந்த ராமக்கல் மேட்டை ஒரு மயக்கும் நிலையிலேயே அப்படியே வச்சிருக்கு. இந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு அப்படியே பார்த்தா தெரியும், அவ்வளோ ஒரு ரம்மியமாக காட்சி அளிக்குது. அந்த மிஸ்டாக இருக்கட்டும், இங்கிருந்து பார்த்தா அப்படியே அந்த ஒளிரும் காற்றாடிகள் அப்படின்னு ஒரு மயக்கும் நிலையிலேயே வச்சிருக்கு இந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதி. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தேனியோட அந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களான அந்த கோம்பை, தேவாரம், கம்பம் போன்ற கிராமங்கள் இங்கிருந்து அப்படியே தெரியுது. நம்ம கீழே இன்ட்ரோ கொடுக்கும் போது நம்ம பார்த்துருப்பீங்க, சுற்றில அந்த வயல்வெளிகள் இருந்துச்சு. நம்ம அங்கிருந்து சொன்னோம் இந்த மலையில ஏறி போவாங்களாம், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பார்த்தா நம்மளுக்கு கீழே அப்படியே தெரியும். ராமக்கல் மேடு நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கிற இந்த பகுதி அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3500 அடி உயரத்துல இருக்கு. இதனாலதான் இங்க காற்றோட வேகம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் சுத்தமான காற்று. ஏன் அப்படின்னா சுத்தி பாத்தீங்க அப்படின்னா பச்சை பசேலுன்னு காட்சி அளிக்கக்கூடிய மலைத்தொடர்கள் அப்படின்னு ரொம்ப ரம்மியமாக இருக்கிறதுனால அந்த காத்தோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குளிர் அப்படியே இதமாக இருக்குது. நம்ம இந்த பிளேஸ்ல நின்றுட்டு இருந்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்க அங்க பார்த்துட்டு இருக்கிறது விண்ட்மில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காற்றாலைகள். ஆசியாவிலேயே அதிகம் காற்று வீசக்கூடிய பகுதி அப்படின்னு இந்த பகுதியை தான் சொல்றாங்க. அதிகமாக இங்க விண்ட்மில்லுகள் இயங்கி கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. காற்றாலைகள் அப்படிங்கிறது இங்க உருவாகிற இந்த காற்றாலைகளின் மூலம் உருவாகிற இந்த மின்சாரம் அப்படிங்கிறது தான் கேரளாவில் பல பகுதிகளிலும் மின்சார தேவைக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே சுத்தி பார்த்தாலே வெறும் காற்றாலைகள் அப்படியே காற்றாடி சுத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இங்க இருந்து இதை பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கிறது ஃபுல்லா அந்த தேவாரம், கம்பம் போன்ற தேனி மாவட்டத்தில் இருக்கிற அந்த கிராமங்கள்ல இருக்கிற அந்த காற்றாலைகள். அப்படியே அதை பாக்குறதுக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ லைட்டிங் போட்டது மாதிரி, நம்ம இப்போ இருட்டில் இருக்கிறது மாதிரியும், அது ஃபுல்லா அப்படியே மதிய ஏதோ வெளிச்சம் சூழ்ந்து இருக்கிற மாதிரியும் அப்படியே ரம்மியமாக காட்சி. இட்ஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப்.